Hello guys, welcome back to my channel, and if you're new here, I'm SAMYUKTHA VINOD, and if you haven't subscribed to my channel, please do subscribe. Take a moment to subscribe to my channel so that you do not miss any of my videos, and do not forget to hit the bell icon next to it so that whenever I upload new videos, you'll be receiving notifications for that. This video is going to be in Tamil, and do not worry, everything, like all the tips and tricks, everything will be mentioned in the subtitles part, so in English, so that you can very well check them out. Or if you require, then I can just have a dubbing, like voiceover in English, and I can post another video also for you guys. So let's start the video without much further ado. First one வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறது வந்து ரிமூவ் ஃபேஷியல் ஹேர்ஸ் ரிமூவ் பண்றது யூசிங் ரேசர். அதாவது ரேசர் ஐப்ரோ ரேசர்னு தனியாக வருது. இட்ஸ் நாட் நம்ம ஜென்ஸ் யூஸ் பண்ணுற அந்த ரேசர் கிடையாது. இது லேடிஸுக்குன்னு தனியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கிற இந்த மாதிரி ரேசர்ஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஸோ இதுதான் அந்த ரேசர். இதே மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட் ஒரு கம்பெனியில் ஒரு மாதிரியான இது இருக்கும். ஸோ இதுதான் ரேசர். இது ஸோ ஒரு கேப்போட வருது. ஸோ இதுதான் ரேசர். ஸோ இட்ஸ் ரொம்ப சிம்பிள். இந்த இதில் ஐப்ரோஸ்லேருந்து எல்லாமே நம்ம இதில் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ரேசர். இது பற்றியான டீட்டெயில் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாமே இதுக்கான லிங்க் வந்து நான் அமேசானில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து ரேசர். பேக் ஆஃப் 3. ஸோ ஜென்ரலாக பேக் ஆஃப் 3 இருக்கும். இது மினிசோ இதுலேயும் இருக்குது. கொஞ்சம் வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும் மினிசோவில். இது அமேசானில் நான் வாங்கினேன். அப்படி இல்லைன்னா லோக்கல் ஸ்டோர்ஸில், லோக்கல் காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் விற்கிற ஸ்டோர்ஸில் வந்து உங்களுக்கு இது கிடைக்கும். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாரில் நான் வந்து இதுக்கான அமேசான் லிங்க் வந்து நான் போடுறேன். ஸோ முதல் டிப் என்னென்னா, எப்போவுமே நீங்கள் வந்து ஷேப் பண்ண உட்காரும்போது நல்ல லைட்டிங் இருக்கிற ஏரியாவாக பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ டார்க் இதில் பண்ணிங்கன்னா மென்னுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறது, இதாக இருக்கும். ஸோ அவங்க ஈஸியாக ஷேப் பண்ணிவிட்டு போயிடலாம். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஓகே. பட் லேடிஸ்க்கு ஹேர்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல லைட்டிங் உங்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி, ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்னாலும் சரி, நேச்சுரல் லைட்டிங்னாலும் சரி, பட் நான் நேச்சுரல் லைட்டிங் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ டிப் 2 என்னென்னா, உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ பிஃபோர் கொஞ்சம் ஆயிலியாக இல்லாமல், ஸோ இப்போ மார்னிங் எந்திரிச்ச உடனே நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா எந்த மேக்கப் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸை. ஸோ அது வந்து டிப் 2. 3 என்னென்னா, நான் எந்த இதுவுமே அப்ளை பண்ணல. நோ மேக்கப், நத்திங், நோ டோனர், நோ மாய்ஸ்சரைசர், எனிதிங். ஸோ பேர் ஃபேஸில் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ போக போக உங்களுக்கான டிப்ஸை நான் ஒரு டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு வரேன். இது வந்து 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. நீங்கள் வெரி வெல் இதுக்கு வந்து நம்ம போக முடியும். பட் எதுக்கும் அதுக்கு முன்னாடி நான் மெயின் ஒரு டிப் என்ன சொல்கிறேன்னா, ஜஸ்ட் ட்ரை இட் ஒன்ஸ். இது என்ன உங்களுக்கு ஒரு 90 rupees செலவாகும். ஒரு தடவை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹேர் க்ரோத் உங்களுக்கு முன்னாடி விட ஜாஸ்தியாக இருக்கா இல்லை எப்படின்னு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது போய்க்கலாம். ஸோ அது ஒரு மெயின் திங். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டிப், மெயின் டிப் நான் உங்களுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ தி பொசிஷன். எப்படியான பொசிஷனில் நம்ம வந்து எந்த பொசிஷனில் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். டோன்ட் டூ இட் லைக் திஸ். இப்படி வச்சு பண்ணாதீங்க. இது வந்து இட் வில் பிரேக். உங்கள் ஸ்கின்னை வந்து கிழிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் ஹோல்ட் தி ரேசர் இன் திஸ் பொசிஷன், நாட் திஸ் பொசிஷன். ஸோ சாய்ச்சி வச்சுக்கிட்டு இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர்ஸும் வரும், உங்கள் ஸ்கின்னையும் நீங்கள் ஹர்ட் பண்ணிக்க மாட்டீங்க. இன்னொரு மெயின் டிஸ்க்ளைமர், இது உங்களோட இஷ்டம், நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. நான் இது 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வந்ததில்லை. நீங்கள் ஏதாவது இப்படி பண்ணி கிழிச்சிக்கிட்டு கடைசியில் என்ன எதுவும் சொல்லக்கூடாது. ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி வைக்கக்கூடாது. நாட் லைக் திஸ். என்ன பார்க்குறேன், இப்படி இல்லை, இப்படி. ஸோ இப்படி நீங்கள் வந்து இந்த இடத்துலலாம் பண்ணும்போது உங்கள் நாக்கில் வச்சு இப்படி வந்து இது பண்ணிக்கலாம்.
டார்க்கான கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ எப்படி இந்த டெட் ஸ்கின் சேர்ந்து வருதுங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா? சி ஹேர்ஸோட டெட் ஸ்கின்னும் சேர்ந்து உங்களுக்கு வந்துடும். முடிச்சதுக்கு அப்புறமேலு நம்ம ஒரு டோனர் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டோனர் அப்ளை பண்ணிக்கோங்க. இது டிப் 6. ஆக்சுவலி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டோனர் அப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். டிப் 6 மாய்ஸ்சரைசிங் நல்லா ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாய்ஸ்சரைசரை நீங்கள் நீட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டா வேலை முடிஞ்சுது. ஸோ ஷேவிங் உங்கள் வேலை முடிஞ்சுது. வீக்லி ஒன்ஸ் இதை நம்ம செய்யலாம். ஸோ இதுக்கான அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டையுமே நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் இது பெயின்லெஸ் மெத்தட். ஸோ மற்ற எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பெயின்லெஸ் மெத்தட். உங்களுக்கு பெருசாக பெயின் இருக்காது. என்ன ஒன்று கட் பண்ணிக்கக்கூடாது. அது இல்லாமல் இட் இஸ் பெஸ்ட் மெத்தட். செகண்ட் ஒன்று காஸ்ட் எஃபெக்டிவ். நான் சொன்ன மாதிரி இது 6 மந்த்ஸுக்கு வரும். ஜஸ்ட் 90 rupees. ஒரே ஒரு ரேஸை 30 rupees தான். அதை நீங்கள் ஒரு 10 தடவைக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 தடவைக்கு யூஸ் பண்ண முடியும். ஈஸி அவைலபிலிட்டி. இது ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். நம்ம வெளியே போகணும் அப்படின்றலாம் இல்லை. வீட்டில் உட்காந்துட்டே நீங்கள் இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு ஒரு ½ an hour உங்களுக்கு டைம் மெல்ல நீங்கள் உட்காந்தாலுமே பண்ணலாம். ஸோ வெளியே போயிட்டு வேக்சிங்கோ இல்லைன்னா நீங்கள் த்ரெட்டிங்கெலாம் போகணுன்னா நீங்கள் வெளியே போயிட்டு பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் ஷேவிங் ஜென்ரலாக என்ன ஆகும்னா இட் வில் ரிமூவ் தி டெட் ஸ்கின். உங்கள் டெட் ஸ்கின்ஸ் ஃபேஸில் இருக்கும்ல, இது ஒரு விதமான எக்ஸ்ஃபோலியேட்டிங் மாதிரி, உங்கள் ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசஸ். ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும். மேபி இந்த கேமராவில் எனக்கு பிக்காதான்னு தெரியல. பட் வெள்ளையாக வரும் நம்ம இது பண்ணும்போது முடியோடு சேர்ந்து. ஸோ அது என்னென்னா உங்களோட டெட் ஸ்கின். ஸோ இது எக்ஸ்ஃபோலியேஷன் அதுவே எக்ஸ்ஃபோலியேஷன் ப்ராசஸாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் இதோட அட்வான்டேஜஸ். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொன்னால் நான் ரொம்ப கம்மி தான். என்னன்னு சொல்லுவேன்னா நெக்ஸ்ட்டு இது நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் ரஃப்பாக அந்த மாதிரி ஏதாவது ஹேண்டில் பண்ணிவிட்டால் நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பிளட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஹேண்ட்லிங் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். செகண்ட் ஒன்று என்னென்னா சிலருக்கு க்ரோத் இந்த மாதிரி ஷேவ் பண்ணால் க்ரோத் நிறையா ஆகுது அப்படின்னு ரொம்ப ஒரு மித்துன்னு நான் சொல்லுவேன். பட் சிலருக்கு அது ஆகலாம். பட் ஐம் நாட் ஷுர். ஏன்னா எனக்கு இது வரைக்கும் ஆனது இல்லை.